இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஆர்சி கார்டு வாங்கிட்டோம். நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கியிருக்கு. செகண்ட்ஸ் நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வண்டிக்கு வந்து உடனடியாக வந்து உங்கள் பேரில் வந்து நீங்கள் ஆர்சியை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றிடுங்க. ஏன்னா நீங்கள் மாற்றாமல் ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை. இப்போ போலீஸ்க்கு இது பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு சின்ன கிராஷே ஆகுதுன்னு வச்சுங்களேன், உங்களால் என்னன்னு சொல்லி நீங்கள் க்ளைம் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து எதுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் ஏன் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருப்பாங்கன்னா, திருப்பி நம்ம இது வண்டிக்கு இது விற்கும்போது அதோட ரீசேல் வேல்யூ கம்மியாயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக தான் மெயினாக மாற்றாமல் இருப்பாங்க. என்னங்க ஒரு 2000 வருதுங்க. 2000 ஒரு சிலருக்கு பெரிய காசாக இருக்கலாம், இல்லை வந்து சின்ன காசாக இருக்கலாம், அது வந்து வேறு. இருந்தாலும் வந்து அது வந்து நம்ம வாங்கி ஓட்டும்போது அது வந்து நம்மளோட இது கடமை. நம்ம பேரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது, இப்போ ஏதோ ஒன்று, இப்போ உங்கள் வண்டியை கொண்டு போய் எங்கே நிறுத்திருக்கீங்க, அதை திருடி கொண்டு போய் ஏதாவது செயின் ஸ்நாச்சிங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நிறைய நடக்குது இல்லை, பண்ணுறாங்க அப்படின்னா அது பிரச்சனை யாருக்கு போகும்? ப்ரீவியஸ் ஓனர் அவருக்கு தான் போகும். அதனால் எப்போவுமே வண்டி வாங்கினீங்க அப்படின்னா டக்குன்னு மாற்றிடுங்க. இல்லைன்னா இப்போது அந்த உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வண்டி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து சொல்லுங்கள், அவங்ககிட்ட இன்சிஸ்ட் பண்ணுங்கள், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம அது என்ன ஃபைனு என்ன அடித்தாலும் வந்து அது நம்மளோட இதுக்கு தான் ஒழுகும். அதுக்கு அவங்க கட்டுறது அவங்க கட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் நமக்கு எதுக்கு அது தேவையில்லாத ஒரு இது? என்னடா நீ மாற்றிட்டு நீ அட்வைஸாக போடுறே அப்படின்னு நீ நினைக்கலாம். அப்படி இல்லை,